அபி வேணாம், அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். டேய், ஒருவேளை நான் போட்டிருந்தா என்னடா பண்ணிருப்ப? அதான் ஒன்றும் ஆகலையே. நல்ல நேரம் ஒன்றும் ஆகல. ஒருவேளை போட்டிருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? என்ன மேடம் இப்படி பேசுறான்? விடுங்கப்பா. உங்க வயசு வரும்போது நானும் பொறுமையா சமாதானமா நடந்துக்கிறேன். அண்ணே ஒரு போட்டோ எடுங்கண்ணே. டேய், உனக்கு வெளியே சரிங்கப்பா. யார் சார் அந்த ஆதி? சும்மா வளவலான்னு பேசிக்கிட்டு இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணோன்றாங்களா வேணான்றாங்களா? என்ன மிஸ்டர் தியாகராஜன், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? சார், மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். நமக்கு அவன் வந்து ஒரு சாதாரண கிரிமினல். ஏகப்பட்ட கேஸ் இருக்கான் மேலே. நான் அவனுக்காக ஒரு மீட்டிங் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. அஃபிஷியல் மீட்டிங்னாலே அப்படிதான் இருக்கும் மிஸ்டர் தியாகராஜன். இப்போதானே சார்ஜ் எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்து சும்மா அரசியல்வாதிங்கனாலே அப்படித்தான். அவங்களுக்கு தேவை ஆதி, நமக்கு தேவை லா அண்ட் ஆர்டர். ஓகே, டேக் கேர். சார். சுப்பிரமணி சார். அந்த ஆதி பையன் பேர் என்ன சார்? குட்டி சார். குட்டியா பேர் வச்சிருக்கேன் பாரு. சரி, நான் ஆதியை பார்க்கணும். நம்ம போய் பார்க்கலாம் சார். அவர் வரமாட்டார் சார். எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க சார்? 2 மணி நேரமா சார். என்ன சார் இது, இவ்வளவு நேரமா எல்லா வண்டியும் நிறுத்தி வச்சிருக்கீங்க? நாங்க ஒன்றும் பொழுது போகாம நிக்க வைக்கல, பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணதுக்காக நிக்க வச்சிருக்கோம். என்னப்பா, இன்சூரன்ஸ் இருக்கா? ட்ரிப் ஷீட்டு இருக்கு சார். கொண்டா. இந்த எல்லாம் சரியாக செக் பண்ணு. 2 மணி நேரமா எல்லா பேப்பரையும் அப்படியே வச்சிருக்கீங்க. சீக்கிரமா பார்த்து அனுப்புங்க சார். எங்களுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு சார், அதெல்லாம் முடிச்சிட்டு தான் அனுப்ப முடியும். ஒரு சின்ன வேலை இருக்கு. பண்ணாம இருங்க. ரொம்ப நேரம் ஆகாது, முடிச்சிட்டு வந்துடுங்க. நிறுத்துங்கள்ல, நிறுத்தியா? உன் பேர் என்ன? ஆதிநாராயணன். பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஐயா போய் பாரு. என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை, ரெகுலர் செக்அப் தான். ஆதிநாராயணன், ஏசி தியாகராஜன். உங்களை எப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆதி, நான் 10 ஆட்களோட ஃபாரின் காரில் வருவீங்கன்னு நினச்சேன். ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கீங்க. நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. எல்லாம் முடிஞ்சதா போகலாமா? முடிச்சுட்டு வாங்க. ஒன்றும் இல்லை ஆதி, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கணுன்னு தோணுச்சு. கூப்பிட்டா வர மாட்டீங்களாமா, நாங்களாக வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க. என் பொசிஷன் நான் வந்தால் சரியாக இருக்காதுல்ல, அதான் இப்படி வர வச்சேன். என்னை பற்றி யாரும் உங்களுக்கு தப்பாக சொல்லியிருக்காங்க. உங்கள் பேர் என்ன? சண்முகம். மிஸ்டர் சண்முகம், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? நாங்களும் உங்களை மாதிரி தான், நிறைய வேலை இருக்கும். ஏசி சார், நான் ரொம்ப சாதாரணமான ஆள். என்னால் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்த முறை நீங்கள் என்னை பார்க்கணுன்னு ஒரு ஃபோன் பண்ணுங்க, வந்து நிற்கிறேன். அதை விட்டுட்டு இப்படி லாரி எல்லாம் நிறுத்தாதீங்க. ஏன்னா அடுத்த தடவை முதல் லாரி தான் நிற்கும், அடுத்த லாரி ஏறி போயிட்டே இருக்கும். அதை நீங்களா இருந்தாலும் தப்பா எடுத்துறீங்க. கணவன் என்ன ஒரு ஆட்டோ கூப்பிடுங்க. சீக்கிரமா முடிச்சு வாங்கப்பா. சார், இந்த அட்ரஸ் இது நேரா போய் 2ஆவது விட்டு திரும்பிட்டு வாங்க. நானும் அங்கே தான் போகிறேன். பரவாயில்ல சார், நான் போய்க்கிறேன். இல்லை இல்லை, உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். ஆமாம், அங்கே யாரை பார்க்கணும்? ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா சார், சந்தியா. கிளாஸ்மேட்டா? சிச்சி இல்லை சார், அவ கல்ச்சுரல் ப்ரோக்ராம்க்கு நான் தான் கோஆர்கனைசர். வீக்லி 200 rupees பார்ட் டைம் ஜாப் சார். ஓ, வெரி குட் வெரி குட். சார், உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா? தெரியும் சார். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். பொண்ணுனா எப்படி சார் இருக்கணும்? அடக்கம் ஒடுக்கமா இருக்கணும். ஆம்பளை பையன் மாதிரி இருக்கு சார் இந்த பொண்ணு. என்னப்பா சொல்ற? அப்படிதான் சார் நடந்துக்குது. இந்த காலத்துல சிட்டியில் இருக்கிற பொண்ணுங்களாம் அப்படித்தான்ப்பா இருக்கணும். இல்ல சார், உங்க வீட்டுல பொண்ணு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதான் இப்படி ஹாயா போறீங்க. அந்த பொண்ணு மட்டும் உங்க வீட்டுல இருந்தா எல்லாம் காலி சார். சரி விடுங்க சார், அவங்க அம்மா அப்பாவோட விதி அவ்வளவுதான். இதான்ப்பா அந்த வீடு. தேங்க்ஸ் சார். சார், உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, நம்ம பேசிக்கிட்ட விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஓகே மேன், கேரி ஆன். தேங்க்ஸ். சந்தியா, சந்தியா வர. ஹாய். ஹாய். கிருஷ்ணா வரல? பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னா.
நீ எதுல வந்த? பஸ்ல. பஸ்ல? டேய், அது பிக்கப் இல்ல. அப்பா, ஏன்பா லேட்? சாரி மை டியர். கடையில லேட் ஆயிடுச்சு. யங் மேன், ஏன் வெளிய நிக்கிறீங்க? வாங்க, கம் இன். ப்ளீஸ் உட்கார்ப்பா. Where's my sweet wife? வந்துட்டேன். So tell me, what do you do? Engineering, sir. Hey, wait. Hello, டா. இன்னைக்கு என்னால தண்ணி அடிக்க முடியாது. என் பொண்ணுக்கு தெரிஞ்சா கொன்றுவா. என்னால வரவே முடியாதுடா. வெச்சிட்டா? Thank you. தம்பி யாருங்க? நம்ம சந்தியா ஃப்ரெண்ட். ஓ. ஹலோ ஆண்டி. உட்கார்ப்பா. பேர் என்னப்பா? சத்யா ஆண்டி. உட்காருன்னு சொன்னேன்ல. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம் ஆண்டி. அட உட்காரு தம்பி. தம்பி எங்க இப்படி நெளியறான்? நீங்க ஏதாவது சொன்னீங்களா? நான் ஒண்ணுமே சொல்லல. உங்களை பார்த்து தான் பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். சத்யா, போலாமா? வரேன்ப்பா. வரேம்மா. சாயந்தர ஃபங்க்ஷன் இருக்குடி. இந்த குளத்துல வந்து தொலைக்காத. ஓகே, தெரியுமா? Dress எடுத்தாச்சு. என்னத்தை எடுத்தியோ? Okay my boy, come. Nice meeting you young man. என் பொண்ண பையன் மாதிரி வளர்த்தேன்னு சொன்னியே. சாரி அங்கிள். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பொண்ணுங்க நான் அப்படித்தான் இருக்கணும். சத்யா வா. கூப்பிடுறேன். போ. வரேன் அங்கிள். எஸ். போலாம். ஏய், இந்த பக்கம் வா. சாரி. பூ வாங்கிட்டு வந்துறேன். நான் வண்டி எடுத்துட்டு வந்துறேன்.